Dear students, I am Kannan, your math teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 6, Applications of Vector Algebra. Application of dot and cross product in physics. Definition 6.2. If d vector is the displacement vector of a particle moved from a point to another point after applying a constant force F vector on a particle, then the work done by the force on the particle is W is equal to F vector dot d vector. So work done formula வந்து F vector dot d vector. இங்க dot அப்படின்றது அப்ளை பண்ணிருக்கனால இது வந்து dot product concept. F vector அப்படின்றது force ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய d vectorன்றது displacement. இப்போ force வந்து எப்படி இருக்கலாம்னா acute angle. Force has an acute angle இருக்கலாம், perpendicular angle and obtuse angle இருக்கலாம். If the force has an acute angle, perpendicular angle and an obtuse angle, the work done by the force is positive. Here it's a positive and perpendicular is 0 and negative respectively. Okay, this is the work done is here positive, the perpendicular angle 0 and the obtuse angle is negative. Exercise number 6.1, question number 11. A particle acted on by constant forces 8i cap plus 2j cap minus 6k cap and 6i cap plus 2j cap minus 2k cap is displaced from the point 1, 2, 3 to the point 5, 4, 1. Find the total work done by the forces. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மேட். நம்ம இது எக்ஸாம்பிள் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் ஒரு ஐடியா போடுறேன். இது வந்து ஒரு பார்ட்டிக்கிள் எப்படி எடுத்துக்கிறோம். இந்த பார்ட்டிக்கிளில் வந்து 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸ். இப்படி F1 அப்படின்றது F1 வெக்டர், இது வந்து F2 வெக்டர் அப்படி கூட எடுத்துக்கலாம். 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இது ஏன்ற பொசிஷன்லேருந்து என்ன ஆகுதுன்னா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனோடனே இங்கே ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. இங்கேருந்து இப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகும்போது பீன்ற ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகிடுது. ஸோ இங்கேருந்து இங்கே இதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டி வெக்டர். ஸோ ஒரு பார்ட்டிக்கிளில் வந்து இந்த பார்ட்டிக்கிளில் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை இனிஷியல் பாயிண்ட் சொல்லலாம், இது டெர்மினல் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ நம்ம பொசிஷன் வெக்டர் எடுக்கும்போது ஓ அப்படின்ற பொசிஷன் வெக்டர் எடுத்தோம்னா அப்போ ஏபி வெக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மோர் தென் 1 ஃபோர்ஸஸ் வரும்போது அதை நம்ம வந்து என்ன செய்யணும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக எடுத்துக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு நம்ம அந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டது. இது எக்ஸாம்பிள் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொல்யூஷன். Resultant of the given forces. First of all, let F1 vector equal to first force எடுத்துங்க 8i cap plus 2j cap minus 6k cap எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து F2 vector equal to 6i cap plus 2j cap minus 2k cap எடுத்துக்கிட்டாச்சு. Resultant of the given forces என்ன சொல்லணும், we are taking F vector. F vector அப்படின்ற வரணும்ல F1 vector plus F2 vector ரெண்டு ஆட் பண்ணுறது. இப்போ F vector equal to இப்படி நான் டேரெக்டாக இங்கேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது ஐ ஆட் பண்ணுங்கள். ஐ ஆட் பண்ணிங்கன்னா 8 + 6 வந்து 14 ஐ கேப் அப்படின்னு எடுத்தாச்சு. இது ரெண்டு ஆட் பண்ணுறோம். அப்போ 2 + 2 4 ஜே கேப் எடுத்துக்கிட்டாச்சு. ரெண்டு நெகட்டிவ்னால அப்படி மைனஸ் ஆட் பண்ணால் மைனஸ் ஆஃப் 8k கேப். அப்படியே நான் டேரெக்டாக இங்கேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே எழுதிட்டு அப்புறமும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் கிடச்சிச்சு. லெட் ஏ அண்ட் பி பி த பாயிண்ட்ஸ். எந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னா இங்கே நம்ம சம்மில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது இனிஷியல் பாயிண்ட்டு. அண்டு பின்ற பாயிண்ட் வந்து 5, 4, 1 இது வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண பிறகு வந்திருக்க ஃபைனல் பாயிண்ட்டு. ஸோ லெட் ஏன் பி த பாயிண்ட்ஸ் 1, 2, 3 அண்டு 5, 4, 1 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறோம். therefore displacement vector டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்ன சொல்லணும்னா we are going to use d vector. d vector அப்படின்றது வரணும்ல ab vector. ab vector வந்து பார்த்தீங்கன்னா ob vector மைனஸ்
OA வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் OA வெக்டர், இது வந்து OB வெக்டர். இது வந்து பாயிண்ட் ஃபார்ம்லேருந்து இது வெக்டர் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது A, இது B. அப்போ ஃபஸ்ட்டு B எடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு I கேப், இது J கேப், இது K கேப். 5I கேப் ப்ளஸ் 4J கேப் ப்ளஸ் K கேப் மைனஸு OA. 1 × I வந்து I கேப் ப்ளஸ் 2J கேப் ப்ளஸ் 3K கேப் அப்படி எடுத்துக்கிறீங்க. ஸோ வில் டேக் what இப்போ 5I கேப் ப்ளஸ் 4J கேப் ப்ளஸ் K கேப் மல்டிப்ளை வித் மைனஸ் I கேப் மைனஸ் 2J கேப் மைனஸ் 3K கேப் அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ஐ ஆட் பண்ணுங்கள். ஐ ஆட் பண்ணும்போது இங்கே 5 இங்கே -1 இருக்குது. அப்போ 4I கேப், இங்கே 4 -2 இருக்குது. அப்போ ப்ளஸ் 2J கேப், இங்கே வந்து +1 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ -2K கேப் அப்படின்னு வரும். இதான் D வெக்டர்னு சொல்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து D வெக்டர். இப்போ ஒர்க் டன் ஃபார்முலா. ஒர்க் டன் வந்து Wன்னு சொல்கிறோம். F வெக்டர் டாட்டு D வெக்டர், இது டாட் ப்ராடக்ட். ஆக்சுவலி F வெக்டர் என்ன இருக்குது நமக்குன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா 14I கேப் ப்ளஸ் 4J கேப் மைனஸ் 8K கேப் டாட் D வெக்டர். D வெக்டர் வந்து 4I கேப் ப்ளஸ் 2J கேப் மைனஸ் 2K கேப் D வெக்டர். இப்போ டாட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா I டாட் I வந்து 1. அப்போ என்ன சொல்கிறோம், 14 × 4 அப்படி வந்துடும் ப்ளஸ்ஸு. அடுத்து வந்து J டாட் J வந்து 1. அப்போ 4 × 2, 4 × 2. J டாட் J 1நால 4 × 2, J மல்டிபிள் பண்ணிங்க. அடுத்து ப்ளஸ்ஸு. அடுத்து K டாட் K வந்து 1, ஏன்னா 2 யூனிட் வெக்டர். K டாட் K வந்து யூனிட் வெக்டர். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 8 × 2, 8 × 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 8 × 2 எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது என்னன்னா 56, 14 × 4 வந்து 56 ப்ளஸ்ஸு 4 × 2 8 ப்ளஸ் 8 2 16 அப்படின்னு வரும். ஸோ நம்ம டோட்டல் பார்க்கும்போது 80 யூனிட்ஸ். ஸோ இதுதான் ஒர்க் டன் W = effector டாட் D வெக்டர் எடுத்துகிட்டு போடுறோம். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஒரு ஃபுல் டே கொடுத்துருந்தோம், ஃபுல்லாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணால் அந்த ரிசல்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து டாட் ப்ராடக்ட் ஃபிசிக்ஸில் எப்படி அப்ளை ஆகுறது அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு சம் இது வந்து. எக்ஸசைஸ் நம்பர் 6.1, கொஸ்டின் நம்பர் 12. Forces of magnitudes 5√2 and 10√2 units acting in the directions 3I cap plus 4J cap plus 5K cap and 10I cap plus 6J cap minus 8K cap respectively act on a particle which is displaced from the point with the position vector 4I cap plus 3J cap minus 2K cap to the point with the position vector 6I cap plus J cap minus 3K cap. Find the work done by the forces. இப்போ இந்த இதோட ஒர்க் டன் பார்க்கணும். இப்போது போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மோர் தென் ஒன் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் அ பார்ட்டிகல். அந்த இதுக்கு முன்னாடி டேரெக்டாக அந்த மோர் தென் ஒன் ஃபோர்ஸஸ் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னிடியூட் இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம அந்த ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணணும். மேக்னிடியூட் இந்த டைரக்ஷன் அந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 ஃபோர்ஸஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அதுலேருந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு அஸ் யூஸ்வல் ஒர்க் டன் நம்ம பார்க்குறது அது சேம் மெத்தடு. டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிச்சுட்டு இதுலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துலாம் நம்ம பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் என்ன செய்கிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்செப்ட் என்னென்னா லெட் என்ன எடுத்துக்கோம்னா F1 வெக்டர். F1 வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மேக்னிடியூட் இருக்குது 5√2 மேக்னிடியூட் ஆஃப் F1 கேப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைரக்ஷன் ஆக்டிங் இந்த டைரக்ஷன் இருக்கனால F1 கேப் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ ஆக்சுவலாக இது எப்படி ஃபார்முலா F1 கேப் அப்படின்றோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா F1 கேப் யூனிட் வெக்டர் எப்படி சொல்லணும்னா F1 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டர். இது அந்த கான்செப்ட் F1 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டர் அந்த கான்செப்ட் படி இது நமக்கு வரும். அப்போ அதுபடி பார்க்கும்போது இது எப்படி எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5√2 அப்படி இருக்கட்டும். இது ஃபஸ்ட் இருக்கிற இது வந்து இதான் வெக்டர். இது வந்து F1 வெக்டர் 3I கேப் ப்ளஸ் 4J கேப் ப்ளஸ் 5K கேப் எடுத்துகிட்டு டிவைடட் பை மாடுலஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² + 4² + 5² அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட்.
இங்கே இதான் வந்து நமக்கு அந்த ஃபார்மேட் F1 கேப்போட ஃபார்மேட் இதான். இப்போ இன்னும் ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னம்னா 5√2 அப்படியே வந்துடும். ஏன்னா இது ஒரு ப்ராக்கெட் இப்படி பண்ணிங்க 5√2 அப்படியே வந்துடும். இந்த 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அப்படி இருக்குது. தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 9 + 16 + 25 அப்படின்னு இருக்கும். 9 + 16 + 25. இப்போ அடுத்து என்னன்னா 5√2 அப்படின்னு வந்துடும். 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் அப்படின்னு எடுத்துகிட்டு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ என்ன ஆகும்னா 15 வந்துடும். 25 ப்ளஸ் இது ரெண்டு ஆட் பண்ண 25 + 25 வந்து 15 வந்துடும். ரைட்டு. இப்போ என்ன சொன்னால் 5√2 அப்படி இருக்கட்டும். தட் இஸ் 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் ஹோல் டிவைடட் பை இது வந்து 50 வந்து 25 × 2ன்னு சொல்லலாம். அப்போ 5√2ன்னு எழுதலாம். 5√2 அப்போ 5√2ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5√2 இந்த 5√2 இப்படி கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆன பிறகு நமக்கு ரிமைனிங் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் F1 வெக்டர். F1 வெக்டர் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப். இதான் வந்து F1 வெக்டர். ஸோ இப்போ லாஸ்ட் சம்மில் வந்து F1 வெக்டர் டேரெக்டாக இருந்துச்சு. இப்போ F1 வெக்டர் நம்ம வந்து இந்த ப்ராசஸில் எடுத்து நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி அடுத்து F2 வெக்டர் பார்க்கணும். அண்டு இப்போ F2 வெக்டர் ஈக்குவல் டு இப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 10√2 கொடுத்துருக்காங்க. F2 கேப் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ 10√2 F2 கேப்ன்றது F2 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டர் அந்த மாதிரி கான்செப்டில் வரும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10√2 அப்படி இருக்கட்டும். F2ன்றது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற வெக்டர் வந்து 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10² + 6² ப்ளஸ் -8 த ஹோல் ஸ்கொயர். -8 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வந்து என்னன்னா 10√2 அப்படி இருக்கட்டும். இப்போ 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப் ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10² வந்து 100, 6² வந்து 36 ப்ளஸ் இது வந்து 64. இப்போ 10√2 அப்படின்னு இருக்கட்டும். இப்போ வந்து என்னன்னா 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப் ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை ஆட் பண்ணோம்னா 100 + 100 வந்து 200 ஆகும். 200. இப்போ 10√2 அப்படி இருக்கட்டும். 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப் டிவைடட் பை இது வந்து எப்படின்னா 2 × 100 எழுதலாம். அப்போ 2 × 100 அப்படின்றது என்னன்னா 10√2ன்னு வந்துடும். ஏன்னா 100 வந்து 10 × 10ன்னு எழுதலாம். அப்போ 10√2ன்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ன்றது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 அப்படின்றத வந்து எப்படி எழுதுகிறோம்னா 2 × 10 × 10 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன சொன்னால் 10 × √2ன்னு வந்துடும். அப்போ என்ன அகெயின் இது கேன்சல் ஆகுது. இந்த 10√2வும் இந்த 10√2வும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபைனலில் வர ரிசல்ட் வந்து F2 வெக்டர் ஈக்குவல் டு 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப். இப்போ இதான் வந்து இந்த 2 ஃபோர்ஸஸ். ஸோ இதில் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரணும், அப்புறமா ஒரு டன் வரணும். இப்போ இந்த ரிசல்ட் ரெண்டு தனியாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து F1 வெக்டர் என்ன நமக்கு ரிசல்ட் கிடச்சிங்கன்னா 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் அப்படின்னு கிடச்சிச்சு. F2 வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடச்சிங்கன்னா 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப். Resultant of the given forces அப்படின்னு நினச்சோன்னா it takes an F vector equal to F1 vector plus F2 vector. இப்போ F vector equal to அப்படியே டேரெக்டாக F1 F2 எழுதியும் ஆட் பண்ணலாம், இல்லை இப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். I ஆட் பண்ணுங்கள். I ஆட் பண்ணால் 8 + 10 வந்து 18i கேப். அடுத்து JJ ஆட் பண்ணுங்கள். 4 + 6 வந்து 10j கேப். அடுத்து இது ரெண்டு ஆட் பண்ணுறேன். -8 + 4 அப்போ என்ன சொன்னால் -3k கேப். ஸோ F vector எடுக்கும்போது F1 ஆட் பண்ணும்போது என்னென்னா 10 + 3 வந்து 13. 10 + 3 வந்து 13i கேப்பு. 4 + 6 வந்து 10j கேப்பு. இது ரெண்டு ஆட் பண்ணும்போது -3k கேப் அப்படி நமக்கு கிடச்சிருச்சு. இதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸு.
with the position vector OA vector. OA vector equal to first vector என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4i cap minus 3j cap கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது minus 2k cap. OB vector equal to 6i cap plus j cap minus 3k cap. Displacement vector is will take this as d vector. D vector சொல்கிறோம். D vector அப்படின்றது இட்ஸ் AB vector. AB vector எப்படி சொல்கிறோம்னா OB vector minus OA vector அப்படின்னு எடுத்துக்கிறோம். OB vector minus OA vector. இது வந்து OAன்றது இனிஷியல், OBன்றது ஃபைனல் பொசிஷன். அப்போ D vector equal to இப்போ OBன்றது செகண்ட் உள்ளது 6i cap ப்ளஸ் j cap minus 3k cap minus of OA. OAன்றது ஃபஸ்ட் உள்ளது 4i cap minus 3j cap minus 2k cap. இப்போ D vector equal to 6i cap plus j cap minus 3k cap minus 4i cap plus 3j cap plus 2k cap. இப்போ D vector equal to ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 2i cap வரும். ஏன்னா 6 minus 4 வந்து 2i cap. ஏன்னா ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஜேவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது 1 + 3 வந்து 4j cap. அடுத்து இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -3 + 2 வந்து -k cap அப்படின்னு வந்துடும். ஸோ D vector equal to 2i cap plus 4j cap minus k cap அப்படின்றது வந்துச்சு. hence work done அப்படின்றது என்ன சொன்னால் Wன்னு சொல்கிறோம். W work done ஃபார்ம் வந்து effector dot d vector dot product effector dot d vector. so that is W is equal to effector அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். 13i cap plus 10j cap minus 3k cap. 13i cap plus 10j cap minus 3k cap dot d vector வந்து 2i cap plus 4j cap minus k cap. but W is equal to ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் I dot I வந்து 1, அப்போ 13 × 2 அப்படின்னு வரும். ப்ளஸ் j dot j வந்து 1 10 × 4 ப்ளஸ் -3 × -1 -3 × -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கூட போட்டு அப்படி போட்டுக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம். ஸோ I dot I 1 j dot j 1 k dot k 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த W is equal to 13 × 2 வந்து 26 ப்ளஸ் 4 × 10 வந்து 40 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 1 3. W is equal to 69 units. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 69 units. இதான் வந்து அந்த ஒர்க் டன். ஸோ இந்த ரெண்டு சம்முக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து ஃபோர்ஸ் வந்து அங்கே டேரெக்டாக இருந்துச்சு, இங்கே வந்து சம் மேக்னிடியூட் இந்த டைரக்ஷன் அப்படின்ற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். Definition 6.3. If a force F vector is applied on a particle at a point with the position vector R vector, then the torque or moment on the particle is given by T vector equal to R vector cross F vector. The torque is also called the rational force. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R vector cross F vector இதான் அந்த டார்க்கோட ஃபார்முலா. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஃபிசிக்ஸில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ற பற்றி பார்க்குறது தான். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து இங்கே ஒரு டயக்ராமாக மார்க் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது அதில் அப்ளை ஆகுறது. இந்த ஆர்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஆர் அப்படின்றது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் சொல்லலாம், இல்லை த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சம் போடும்போது உங்களுக்கு அந்த ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 6.1, கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த டார்க் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த 3 forces represented by -3i cap plus 6j cap minus 3k cap, 4i cap minus 10j cap plus 12k cap and 4i cap plus 7j cap. Acting at the point with the position vector 8i cap minus 6j cap minus 4k cap. About the point with the position vector 8i cap plus 3j cap minus 9k cap.
ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் பார்க்குறோம். இந்த டார்க் அப்படின்ற கான்செப்ட் வந்தாலே வந்து கிராஸ் ப்ராடக்ட் கான்செப்ட். ஸோ இப்போ நான் உங்களோட நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் டயக்ராம் போடுறேன். இதை நீங்கள் எக்ஸாமில் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த டெஃபினிஷன் இல்லை பார்க்கும்போது மேரிகோ ரவுண்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, ராட்டனம் சுற்றுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு சென்டரில் அப்படி இருக்கும், ஒரு குடம் மாதிரி இருக்கும், சுற்றி வந்து என்ன இருக்குன்னா அந்த இது இருக்கும், ஹார்ஸ் மாதிரி இருக்கும், அதில் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்வார், அந்த ராட்டனை சுற்றுறவர் ஒரு ஹார்ஸை பிடிச்சி தள்ளி விட்டார்னா அப்படியே என்ன ஆகும்னா அது மூவ் ஆகும். அந்த ராட்டன் அப்படியே ரவுண்ட் அப்படியே ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மூமெண்ட்டு அதுக்குள்ளே வந்துட்டுருக்கும். ஸோ அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் அந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த ஆக்சிஸில் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அப்படி ஒரே ரொட்டேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இதை நான் ஒரு சிம்பிள் டயக்ராமாக நான் சொல்கிறதா இருந்தால், இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கிள் வந்து இப்படி நம்ம தொங்க விட்ருக்கோம்னு வச்சுங்க. ஒரு பார்ட்டிக்கிள் வந்து இப்படி தொங்க விட்ருக்கோம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ஒரு பார்ட்டிக்கிள். இந்த பார்ட்டிக்கிள் வேலை வந்து இப்போ இந்த சம் படி பார்த்திங்கன்னா 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்படி ஒரு ஃபோர்ஸ் F1 வெக்டர் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸு, F2 வெக்டர் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸு, F3 வெக்டர் F2, இது வந்து F3 வெக்டர். இப்படி 3 ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல இப்படி நம்ம தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த பொசிஷன்லேருந்து இப்படி கொஞ்சம் இப்படி மூவ் ஆகும், மூவ் ஆகி இப்படி இந்த பொசிஷனுக்கு போகும், இப்படி இந்த பொசிஷன் இங்கேருந்து மூவ் ஆகி இப்படி இந்த பொசிஷன் போகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதுதான் அட் த பாயிண்ட். ஃபோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டுன்ற பாயிண்டில் இதாகுது. இல்லாட்டி த்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் த்ரூ அப்படின்ற கான்செப்ட். இது எப்படி மூவ் ஆகுதுன்னா அபவுட் த பாயிண்ட். இதுதான் அபவுட், இந்த பொசிஷன் தான் அபவுட். இது அட் த பாயிண்ட் ஆர் த்ரூ த பாயிண்ட்டு, இது வந்து அபவுட் த பாயிண்ட். இப்போ இந்த ஆர் வெக்டர் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், இல்லை த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனோட பொசிஷன் வெக்டர் எடுத்து இது ரெண்டும் நம்ம அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர் வெக்டர் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறீங்க, த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போட்டால் தான் இது எக்ஸாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லேட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் F1 வெக்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 3k கேப் அப்படின்னு இருக்குது. அடுத்து F2 வெக்டர் ஈக்குவல் டு 4i கேப் மைனஸ் 10j கேப் ப்ளஸ் 12k கேப், 4i கேப் மைனஸ் 10j கேப் ப்ளஸ் 12k கேப். அடுத்து F3 வெக்டர் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 7j கேப். இப்போ இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்க்குறோம். ரிசல்டன்ட் ஆஃப் த கிவன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் F வெக்டர் ஈக்குவல் டு என்ன இருக்குது, F வெக்டர் ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ்ஸு F2 வெக்டர் ப்ளஸ்ஸு F3 வெக்டர். ஸோ வில் டேக் கொடுத்தப்போ F வெக்டர் ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் ப்ளஸ் F3 வெக்டர். அப்போ F வெக்டர் ஈக்குவல் டு இப்போ அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணலாம். இது எழுதியும் நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை இப்படியே நம்ம பார்த்துக்கலாம். ஐயெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஐ ஆட் பண்ணும்போது இது 2 பாசிட்டிவ். அப்போ 4 + 4 8, 8 - 3 வந்து 5. அப்போ 5i கேப் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஜே எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஜே ஆட் பண்ணும்போது 2 ப்ளஸ் ஆட் பண்ணுங்கள். அப்போது 6 + 7 வந்து 13, 13 - 10 வந்து 3 ப்ளஸ் 3j கேப் எடுத்துட்டாச்சு. அடுத்து இங்கே கே வந்து 0 இருக்குது. இது 2 மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ 12 - 3 அப்படின்றது ப்ளஸ் 9k கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 5i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் ப்ளஸ்ஸு 9k கேப். இப்போ லேட் என்ன எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா OA வெக்டர் எடுத்துக்கிறேன். OA வெக்டர் ஈக்குவல் டு OAன்றது ஃபஸ்ட்டு இங்கே உள்ளது, அதாவது ஆக்டிங் அட் த பாயிண்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிற வந்து அட் த பாயிண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அட் த பாயிண்ட்ன்றது இந்த இடத்துல இருக்குது. இதை நான் இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னோடய பொசிஷன் வந்து OA அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா 8i கேப் மைனஸ் 6j கேப் மைனஸ் 4k கேப். 8i கேப் மைனஸ் 6j கேப் மைனஸ் 4k கேப். அடுத்து OB வெக்டர் ஈக்குவல் டு இது வந்து அபவுட் த பாயிண்ட் இங்கே இருக்குது. இட் இஸ் அன் அபவுட் த பாயிண்ட். அபவுட் த பாயிண்ட்ன்றது ஓபின்னு சொல்கிறோம். ஓபின்றது என்னென்னா 18i கேப் ப்ளஸ் 3j கேப், 18i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 9k கேப். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுறேன்,
at vector minus about vector. At vector minus about, at the point minus about the point. அட்டுன்றது போல் சம்டைம் த்ரூ த பாயிண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஒரே மீனிங் தான். எந்த பாயிண்டில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அதுதான் அட்டு, எந்த பாயிண்ட்டை வச்சு மூவ் ஆகுது அது அபவுட். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ என்ன சொல்கிறோம், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு அட்டுன்றது நம்ம ஏன்னு வச்சுருக்கோம், அதனால் ஓஏ ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிறேங்க. அடுத்த பாயிண்ட்ன்றது நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டுன்றது எது சொல்லியிருந்தேன், இந்த ஃபஸ்ட்டு உள்ளது அட்டு வந்து 8 I cap minus 6 J cap minus 4 K cap. இது வந்து at the point, இது வந்து at, இது வந்து about. at minus about எடுத்தோம்னா about என்ன இருக்குன்னா 18 I cap plus 3 J cap minus 9 K cap. Right, and then R vector equal to, இப்போ 8 I cap minus 6 J cap minus 4 K cap மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 18 I cap மைனஸ் 3 J cap ப்ளஸ் 9 K cap. ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, இப்போது ஐயெல்லாம் ஆட் பண்ணுங்கள், ஐ இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அப்போ ப்ளஸ் 8 மைனஸ் 18 இருக்குது, அப்போ மைனஸ் 10 I capன்னு இருக்குது. இது ரெண்டு மைனஸ் இருக்குது, மைனஸ் 6 மைனஸ் 3ன்றது மைனஸ் 9 J cap. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5 K cap. இப்போ அடுத்து வந்து டார்க் வரப்போகிறோம். டார்க்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, ஸோ டார்க் வந்து டி வெக்டர், ஸோ த டார்க் டி வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸு எஃப் வெக்டர். ஸோ ஆர் வெக்டர், இப்போ கிராஸ் ப்ராடக்ட் வந்து டிட்டர்மினன்ட் கான்செப்ட். டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா இது ஐ கேப், ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ன்றது டிட்டர்மினன்ட் கான்செப்ட். ஃபஸ்ட் ஐ கேப்பு, அடுத்து வந்து ஜே கேப்பு, அடுத்து வந்து கே கேப் இருக்கும். இப்போ ஆர் வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து இப்போ செகண்ட் ரோவாகவும், எஃபெக்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து தேர்ட் ரோவாக எடுக்கணும். ஃபஸ்ட் ரோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐ கேப் ஜே கேப் கேப் யூனிட் வெக்டர் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஆர் வெக்டர் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது என்ன இருந்துச்சுன்னா -10 -9 ப்ளஸ் 5 இருந்துச்சு. அடுத்து எஃபெக்டர் ஆல்ரெடி நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம், அதனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5 3 9 இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கான்செப்டை யூஸ் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது டி வெக்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஐ கேப் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நம்ம இதை ஒமிட் பண்ணிடுவோம், இது மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 81, தென் மைனஸ் ஆஃப் 3 5 சார் 15. அடுத்து இது ப்ளஸ், அடுத்து மைனஸ், இது ப்ளஸ், மைனஸ் ஆஃப் ஜே கேப். இப்போ இதை ஒமிட் பண்ணிட்டோம்னா இது மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் 90 மைனஸ் ஆஃப் 5 5 சார் 25. இது வந்து ஜே கேப் முடிச்சாச்சு. அடுத்து ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, அடுத்து ப்ளஸ் வருது. ப்ளஸில் வந்து கே கேப் அப்படி இருக்கட்டும். சரி, இதை ஒமிட் பண்ணிட்டோம்னா -10 × 3 -30 மைனஸ் ஆஃப், இங்கே இதில் மைனஸ் வந்து மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். 9 5 சார் 45, 9 5 சார் 45. அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு, ஸோ இதை ஆட் பண்ணுறோம். -81 -15 இருக்குது. அப்போ என்ன ஆகுனா -96 -96 ஐ கேப் மைனஸ் ஆஃப், இங்கே இது ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ 90 + 25 பண்ணும்போது 115 ஜே கேப் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து -13 -30 + 45, அப்போ என்னென்னா +15 வரும், +15 கே கேப். ஸோ டி வெக்டர் ஈக்குவல் டு -96 ஐ கேப்பு ப்ளஸ் 115 ஜே கேப்பு ப்ளஸ் 15 கே கேப். இதான் வந்து டார்க் டி அப்படின்னு நம்ம சொல்கிறது, டி வெக்டர். ஸோ இந்த கொஷினில் வந்து டார்க் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்தீங்கன்னா ஃபோர்ஸ் எந்த பார்ட்டிக்கிள் ஆக்ட் பண்ணுது அப்படின்றத எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். அட்டுன்றது சம்டைம் த்ரூ த பாயிண்ட்னு கூட வரும். இப்போ நான் ஏபி வந்து கொஞ்சம் என்ன செய்கிறேன், ஏபி வந்து அட் த பாயிண்ட்டும், ஏ வந்து அட் த பாயிண்ட்டும், பி வந்து அபவுட் த பாயிண்ட் எடுத்திருக்கோம். நமக்கு சம்டைம் புக்கில் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா அபவுட்ன்றது ஏ, ஸ்டார்டிங்கில் ஏன்றதும், அதாவது இங்கே ஏவும் இங்கே பி எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன சொன்னால் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்ற கான்செப்ட் வரும். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இந்த ஃபார்முலா நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏபியை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஆர் வெக்டர்ன்றது அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், அட்டுன்றதுக்கு சம்டைம் த்ரூ த பாயிண்ட்னு கூட வரும். இதான் வந்து டார்க் கான்செப்ட். Exercise number 6.1, question number 13. Find the magnitude and direction cosines of the torque of forces represented by 3i cap plus 4j cap minus 5k cap about the point with the position vector 2i cap minus 3j cap plus 4k cap.
acting through the point whose position vector is 4 i cap plus 2 j cap minus 3 k cap. ஸோ இது டார்க் கான்செப்ட் இப்போ நான் ஒரு சிம்பிள் டயக்ராம் போடுறேன். இது நீங்கள் எக்ஸாமில் போட வேண்டியதில்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸட் இருக்குது, இங்கே தான் அந்த பார்ட்டிக்கல் இருக்குது, இதான் மூமெண்ட் பார்ட்டிக்கல் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் அப்படின்ற ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இது வந்து அட் த பாயிண்ட்டு மைனஸ் அபவுட் த பாயிண்ட். இது வந்து அபவுட், இதுதான் அபவுட், மூவிங் அபவுட்டு. ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட், அட்டுன்றது சொல்லலாம், சம்டைம் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிங் த்ரூ த பாயிண்ட். இந்த அபவுட் அப்படின்றத ஏ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, அட்டுன்றதை இங்கே பின்னு எடுத்துக்கிறோம். நம்ம புக் ஃபார்மேட்டில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த அபவுட் அட்டுன்ற மட்டும் இங்கே மைண்டில் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ அபவுட்ன்றது ஏன்னு எடுத்துக்க, அட்டில் அடி த்ரூன்றதை பின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இந்த ஆர் வெக்டர் வரும். ஆர் வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர், அதாவது அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், அந்த கான்செப்ட் படி வரும். ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் வந்துடும். இப்படி நம்ம அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த இதுவே ஃபிக்ஸடில் இப்படியே இருக்கும், பட் பார்ட்டிக்கல் வந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். இப்படி ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும்போது பார்ட்டிக்கல் வந்து இந்த இடத்துல இப்படி மூவ் ஆகிருக்கும். இதுதான் அந்த கான்செப்ட் வந்து. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கு. எக்ஸாம்பிள் இதை நீங்கள் போட வேண்டியதில்லை. ரைட், இதை பேஸ் பண்ணி இப்போ எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். We'll start with the given and பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் என்ன செய்கிறோம், எஃப் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் வந்து எஃப் வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயே இருக்குது. என்ன இருக்குன்னா 3i cap ப்ளஸ் 4j cap மைனஸ் 5k cap லெட். இப்போ அபவுட்ன்றது, இந்த அபவுட்டில் தான் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, அபவுட்டில் பாருங்கள், ரெப்ரசன்டட் அபவுட் த பாயிண்ட் வித் த பொசிஷன் வெக்டர். இதுதான் அபவுட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2i cap மைனஸ் 3j cap ப்ளஸ் 4k cap. இது வந்து அபவுட்டு. அடுத்து வந்து த்ரூ த பாயிண்ட்ன்றது இந்த தான் 4i cap ப்ளஸ் 2j cap மைனஸ் 3k cap. அப்போ லெட்டு என்ன சொல்கிறோம், பொசிஷன் வெக்டர் ஃபார் ஏ வந்து ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i cap மைனஸ் 3j cap ப்ளஸ் 4k cap எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஓபி வெக்டர் ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4i cap ப்ளஸ் 2j cap மைனஸ் 3k cap. ரைட், எடுத்துட்டாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஆர் வெக்டர் பார்க்க போகிறேன். ஆர் வெக்டர் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வெக்டரோட ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆர் வெக்டர்ன்றது அட் ஆர் த்ரூ த பாயிண்ட். இந்த சம்மில் வந்து த்ரூன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க, த்ரூ யூஸ் பண்ணிக்கிறோம். த்ரூ த பாயிண்ட், த்ரூ வெக்டர் மைனஸ் அபவுட் வெக்டர். த்ரூ வெக்டர் மைனஸ் அபவுட் வெக்டர். அப்போ அந்த ஆர் வெக்டர் ஈக்குவல் டு த்ரூ வெக்டர் அப்படின்றது நமக்கு என்ன இருக்குன்னா, த்ரூன்றது இதுதான், அதை வந்து ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, அப்போ ஓபி வெக்டர்ன்றது இப்போ நம்ம என்ன இருக்குன்னா 4i cap ப்ளஸ் 2j cap மைனஸ் 3k cap மைனஸ் ஆஃப் ஓஏ அப்படின்ற என்ன இருக்குன்னா 2i cap மைனஸ் 3j cap ப்ளஸ் 4k cap. இப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 4i cap ப்ளஸ் 2j cap மைனஸ் 3k cap மல்டிப்ளை வித் மைனஸ் இன்சைட். அப்போ மைனஸ் 2i cap ப்ளஸ் 3j cap மைனஸ் 4k cap அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம், ஐ ஆட் பண்ணுங்கள், இது ஐ ஆட் பண்ணுங்கள். 4 மைனஸ் 2, 4 2 மைனஸ் பண்ணோம்னா 2i cap அப்படின்னு வரும். அடுத்தது 2 3 ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5j cap அப்படின்னு வரும். கே ஆட் பண்ணும்போது மைனஸ் 7k cap அப்படின்னு வருது. ஸோ த டார்க் டி வெக்டர் அப்படின்ற ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் கிராஸு எஃப் வெக்டர். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்ன்றது நமக்கு டிட்டர்மெண்ட் கான்செப்ட்ன்றது இங்கே ஐ கேப், இது ஜே கேப், இது வந்து கே கேப் வரும். ரைட்டு, இப்போது ஃபஸ்ட் ரோ வந்து ஐஜேகே வந்துடுது. செகண்ட் ரோ வந்து ஆர் வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், ஐஜேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம்னா 2 5 மைனஸ் 7. எஃப் ஃபோர்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து தேர்ட் ரோ வரும். ஃபோர்ஸு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மிலே கொடுத்துருக்காங்க 3 4 மைனஸ் 5 வந்திருக்கு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஐ கேப். ஸோ இதை மீட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 5 5 25, தென் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 7 4 28. இப்போ ப்ளஸ் அடுத்து மைனஸ் ஜே கேப் இதை மீட் பண்ணிட்டோம்னா 5 2 மைனஸ் 10, தென் மைனஸ் ப்ளஸ்ஸு 7 3 21 ப்ளஸ்ஸு கே கேப்.
ஸோ இதை மீட் பண்ணுறோம். 2 4s are 8 மைனஸு 5 3s are 15. இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். டி வெக்டர் ஈக்குவல் டு ஸோ -25 + 28 அப்படின்போது +3 i கேப் அப்படின்னு வந்துடும். ஆட் பண்ணால் 3. இதை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -10 + 21 அப்போ +11 வரும். இங்கே மைனஸ் இருக்குன்னா -11 j கேப் அப்படின்னு வந்துடும். அடுத்து இதை ஆட் பண்ணிங்கன்னா -7 k கேப் ஈக்குவல் டு என்ன வரும்னா என்னோட மேக்னிடியூட் பார்க்க மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்படின்னு வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் 3 i கேப் -11 j கேப் -7 k கேப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -11 ஸ்கொயர் ப்ளஸ் -7 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 121 + 49. That is equal to square root of ஆட் பண்ணும்போது 179 வரும். அதை ஆட் பண்ணிங்கன்னா 179. ஸோ என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்க முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179 வச்சுக்கிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179. இது வந்து ஃபார்ம். இதான் மேக்னிடியூடு. இதை எடுத்துக்கிறோம். The direction cosines of the torque are இப்போ ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மகிட்ட வந்து ஃபார்முலா வந்து x/r, y/r, z/r. இதான் என்னோடய டைரக்ஷன் கொஸ்டினோட ஃபார்முலா. ஸோ எக்ஸ் அப்படின்றது இதான், இது எக்ஸு, இது ஒய் வந்து இசட்டு, ஆர் அப்படின்றது இந்த மேக்னிடியூட் தான். அப்போ அந்த கான்செப்ட் படி நம்ம பார்க்கும்போது என்ன வரும்னா ஃபஸ்ட் எக்ஸுன்றது 3/r அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179 y/rன்றது -11 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179. z/r அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179. ஸோ x/r, y/r, z/r. ஸோ இதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ இந்த சம்மு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன சொன்னால் டார்க் கண்டுபிடிச்சிட்டு அடிஷனலாக வந்து என்னோட மேக்னிடியூடும் டைரக்ஷன் கொசைன்ஸ் பார்க்குறோம். மேக்னிடியூட்ன்றது மாடுலஸ் வேல்யூ, டைரக்ஷன் கொசைன்றது x/r, y/r, z/r. அந்த கான்செப்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.